अष्टधन्वन महाकुंभाभिषेक महोत्सवम श्री 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 शंकर विजयेंद्र सरस्वती स्वामिகளுடைய அருள் ஆசீர்வாதம் ஸ்ரீ சுக்கிரராஜேஸ்வரி பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ ராமானந்த சரஸ்வதி சுவாமிகளின் ஆசீர்வாதம் வெகு விமர்சையாக இப்பொழுது நடைபெற்று வருகின்றது. இக்கோலாகலமான ஆலயத்தின் Usha Nagar 3rd Street. Our old home was on this street, door number 7, plot number 37. பிம்பத்திலிருந்து இறைவனை கும்பத்திற்கு அழைத்து செல்ல வேண்டியது அந்த கிரியைகள். அதுதான் இந்த கலா ஆகர்ஷணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தாப்புல வைதீக அர்ச்சனைகள் உண்டு. அது நவ்ய ஆகுதின்னு சொல்லக்கூடியது. பிம்பத்திலிருந்து திரும்ப அவரை பிம்பத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய அப்படின்னு பார்த்தா கும்பாபிஷேகம் என்று சொன்னாலே பஞ்சபூத சாட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாவற்றிலும் நமக்கு ரொம்ப அத்தியாவசியம். பொதுவாக கோவில் கட்டுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கு. பழைய காலத்துல பெரியவர்கள் எல்லாம் சொல்றது உண்டு, அவர்களால் வசதியா கோவில் கட்ட முடியாது, புல்லுக்கு நடுவுல புல்லால அப்படி ஒரு கோவில் கட்டி வக்கீல் புல்லு சொல்ல அப்படின்னு பார்த்தா கும்பாபிஷேகம் என்று சொன்னாலே 300 ஆண்டுகள், மண்ணால கட்டினா 10-100 ஆண்டுகள், அதாவது 1000 வருஷ காலம். அடுத்தாவது செங்கலால ஒரு கோவிலை கட்டினோம் அப்படின்னு சொன்னா 100 ஆண்டுகள். அப்படி 100 ஆண்டுகள் அவர்கள் அதற்கான பலனை அனுபவிப்பார். எல்லாவற்றையும் தாண்டி யார் ஒருவர் கருங்கல்லால் அந்த இறைவனுக்கு கோவில் கட்டி கைங்கரியம் செய்கின்றார்களோ அவர்கள் கையிலை அமர்வார்கள் என்று முன்னோர்கள் சொல்கின்றார்கள். கையிலை அமர்வார்கள், கைலாசத்தோடு செட்டில். அதுக்கப்புறம் பிறப்பு இறப்பு அப்படிங்கிற இந்த சூழலுக்குள்ள அவர்கள் வர வேண்டியதே கிடையாது. ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே என்று சொல்வது போல கருங்கல் கைங்கரியம் செய்பவர் சொல்லப்படுகின்றது. எதில் வருகின்றது அப்படின்னு பார்த்தா நம்ம மயிலாப்பூர் பதிகத்தை எடுத்து அதுல தான் வரும் பொழுது பெருஞ்சாந்தி காணாத போகியும் பாவையை பிழைக்க வைக்கும் பொழுது அவர் மட்டிட்ட புன்னைன்னு பாடத் தொடங்கி ஒவ்வொரு வரும் பொழுது பெருஞ்சாந்தி காணாத போதியோ கும்பாபிஷேகத்தை பார்க்காம போவியோ பூம்பாவாய் என்று கேட்க அந்த பதிகம் முடியும் பொழுது பூம்பாவை மீண்டும் உயிர் பிழைத்து எழுந்து வந்தாள் என்று ஞானசம்பந்தர் பெருமானுடைய சரித்திரத்துல நாம் பார்க்க முடிகின்றது. அப்படி இந்த பெருஞ்சாந்திங்கிற ஒரு அழகான வார்த்தையையும் நமக்கு ஞானசம்பந்தர் பெருமான் தந்து அது எவ்வளவு முக்கியம் என்பதையும் நமக்கு தருகின்றார். பொதுவாக ஒரு கும்பாபிஷேகம்னு சொன்னா அதை நடத்துவது எளிமையான ஒன்றே கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதற்கு முதல்ல என்ன தேவைன்னு பார்த்தா நிறைய பணம் வேணும், கொடுக்கறவா இருந்துட்டே
அது செய்யக்கூடியதுதான் அந்த காற்றின் வழியாக இறைவனை அக்னி கிடைச்சிட்டு வரா. ஹோம அக்னியில சொல்லக்கூடியது முதல்லயே நம்ம பண்றதுன்னா அக்னியில சொல்லக்கூடிய பஞ்சபூதம். அப்ப ஆகாசத்துல இருந்து காற்றின் வழியாக அக்னிக்கு பகவான கொண்டு வந்து அங்கிருந்து பகவானை கும்பத்துக்கு அழைச்சிட்டு வரும். தீர்த்தமாக நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதமாக அவர் அழைச்சிட்டு போய் திரும்ப பிம்பமாக இருக்கக்கூடிய இறைவன் மீது அந்த நீரை பார்த்து நிலத்தில் அவரை கொண்டு சேர்க்கின்றோம். ஆகாசத்திலிருந்து இந்த கிரியைகளின் மூலமாக பகவான் நிலத்தை அடைந்து நம்ம அத்தனை பேருக்கும் காருண்யத்தை காண்பித்து கண்ணு தேங்காய் உண்டு. அதனால தேங்காய் மேல இருக்கு. அடுத்தாப்புல மாவில கட்டிருப்பா. இந்த மாவிலைங்கிறது என்னன்னு பார்த்தா கேசத்தை குறிக்கக்கூடியது. அந்த கேசத்தை குறிப்பது மாவிலை. அடுத்தாப்புல நீங்க பார்த்தீங்கன்னா அதுல அந்த வெள்ளி தாமரம்னு சொல்லக்கூடியத தர்ம அப்படி கட்டிருப்பா. அது எதற்குன்னு பார்த்தா பொதுவாக ஒரு கனெக்ஷன் அப்படின்னு சொன்னா அதற்கு இந்த தர்மையானது ரொம்ப சௌகரியம் பண்ணும். அடுத்தாப்புல கும்பம் பிம்பம் அப்படின்னு சொல்றதுதான். அந்த கும்பங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, நம்முடைய பிம்பம் தான் அது. அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தீர்த்தமானது எப்படி ஒரு ரத்தத்தை நம்ம சொல்றோம், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உதிரத்தை தான் அந்த தீர்த்தமானது காண்பிக்கிறது. அதே போல அதுல சப்த தாதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த 7 உப்பு எப்படி நம்ம உண்டு அதே போல அதற்குள்ளேயும் சேர்க்கிறது உண்டு. இந்த கடவுள் கணேச ஜெய் கணேச ஜெய் கணேச பாஹி மாம். ஜெய் கணேச ஜெய் கணேச ஜெய் கணேச ரக்ஷமாம். ஜெய் கணேச ஜெய் கணேச ஜெய் கணேச பாஹி மாம். ஜெய் கணேச ஜெய் கணேச ஜெய் கணேச ரக்ஷமாம். ஜெய் கணேச ஜெய் கணேச ஜெய் கணேச பாஹி மாம். ஜெய் கணேச ஜெய் கணேச ஜெய் கணேச பாஹி மாம். ஜெய் கணேச ஜெய் கணேச
देवता मधुमाश्वादप्रदाय जातमग्निं कविगुं सम्राजमदिता प्राणीरेव प्राणान्येषावरुन्धे पूर्णाहुतिमुत्तमाञ्जहोति सर्वं वै पूर्णाहुतिः सर्वमेवाप्नोति अथो इयं वै पूर्णाहुतिः अस्यामेव प्रतिष्ठते தொடர்ச்சியாக ராஜகோபுரமும் நிறைவு பெற்று 1999 ஆண்டு ஜூலை மாதம் 2ஆம் நாள் பூஜ்ய ஸ்ரீ அருட்கவி சாதுராம் சுவாமிகள் முன்னிலையில் ராஜகோப கும்பாபிஷேகம் மிகுந்த விமர்சையோடு இன்று ஜூன் 18ஆம் நாள் நடைபெறும் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக மகோத்சவம் ஸ்ரீ 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 சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய அருள் ஆசீர்வாதம் ஸ்ரீ சக்கரராஜேஸ்வரி பீட்டாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ ராமானந்த சரஸ்வதி சுவாமிகளின் ஆசியுடன் வெகு விமர்சையாக இப்பொழுது நடைபெற்று வருகின்றது. இக்கோலாகலமான பாப்பானே வரும். विमान